போன வாரத்தில் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தில் என்ன சிந்தித்தோம் என்பதை சற்று நீங்கள் உங்களை ஞாபகப்படுத்திக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், போகலாம். போன வாரம் என்ன பார்த்தோம்? புரியலையே. முக்கியமாக நம்ம என்ன சிந்திச்சோம் அப்படின்னா, பிசாசு என்ன செய்கிறான், அந்த முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் ஆவலா ரொம்ப ஞானமாக அன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் முத்திரையை என்ன செய்கிறாங்க, தரித்து கொள்கிறார்கள். முத்திரையை தரிக்காத அந்த 1,40,000 பேரை என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம் இகழ்ந்திருப்பார்கள். இவர்கள் பிழைக்க தெரியாதவர் என்று சொல்லியிருப்பாங்க. இந்த முத்திரையை தரிச்சிட்டு போனால் என்ன, இந்த மக்களுக்கு நல்லா வாழலாமே, சந்தோஷமாக வாழலாமே, பிள்ளைக்குட்டியை நல்லா பார்த்துக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. பிசாசு கொடுக்குற சந்தோஷம் எப்பவுமே எப்படி தான் இருக்கும், தற்காலிகமாக இருக்கும். உலகம் கொடுக்குற சந்தோஷமே தற்காலிகம்தான். வீட்டில் பிரச்சனை, அதனால் புண்பட்ட அந்த மனதை புகை விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், எவ்வளோ நேரம் அந்த புகை விட்டு ஆற்றி அந்த கவலைகளை கஷ்டங்களை ஒரு மனிதனால் போக்க முடியும்? ஐயா பொண்டாட்டி சரியில்லை, அதனால் நாங்கள் அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்றீங்க சார்? ஏதாவது மனைவிக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டு ஏதாவது அப்படி அன்பு செலுத்தி மாற்ற விரும்புகிறீங்களா? இல்லை சார், நாங்கள் என்ன செய்கிறோம், டாஸ்மார்க்குக்கு போய் நல்லா சரக்கு போட்டு கவுந்து படுத்துருவோம். இதுதான் உலகம். உலகம் இப்படி யோசிக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வர முடியுமா? தன்னுடைய மனைவியை மாற்றிவிட முடியுமான்னு கேட்டால் மாற்றிவிட முடியாது. அவனுடைய பாவத்துக்கு மனைவியை என்ன செய்கிறான், ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்திக்கிறான், அவ்வளோதான். இவன் சரியில்லாத மனிதன், இவனுடைய இருதயம் சரியில்லாத ஒரு இருதயம், அதற்கு மனைவி என்ன செய்கிறது, ஒரு பகடக்காயாக எடுத்து பயன்படுத்திக்கிறது, பழியை தூக்கி மனைவி மேலே போட்டுருது. சில நேரங்களில் மனைவி மேலே பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காண்டி கணவன் செய்வது சரி என்று சொல்லிவிட முடியுமா? முழுக்க முழுக்க கணவனிடத்தில் என்ன இருக்குது, தவறு இருக்குது. சில குடும்பங்களில் கணவர்கள் பொறுப்பற்று இருப்பார்கள். பிள்ளைக்குட்டிக்கு ஒன்றும் சேர்த்து வைக்க மாட்டான். ஆனால் பொண்டாட்டியை பார்த்தா அவள் எதை கஷ்டப்பட்டு அங்கே எங்கேயும் சேமித்து ஏதாவது சேமித்து வைப்பா. அவளை பற்றி ஊருக்குள்ளே குறை பேசுறது புருஷன். ஏன் அந்த குறை பேசலாம் தெரியுமா? அவனுக்கு வக்கில்ல சேர்த்து வைக்க, அவனுக்கு வக்கில்ல, அவன் குடும்பத்தை கட்டி காப்பாற்ற திராணி இல்லாததுனால அவனுடைய இயலாமையை மனைவி மேலே என்ன செய்யறது, பழியை போட்டு மனைவி சரியில்லை, மனைவி அது பண்ணுறா இது பண்ணுறா, அப்படி செய்கிறா இப்படி செய்கிறா அப்படின்னு மனைவி மேலே பழியை போடுவாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க உலகத்தில். நம்ம இந்த மாதிரி மனைவி மேலே பழி போடுற ஆசாமியெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் எப்பவுமே இப்படி தான். எவனாவது ஒருத்தன் யாரை பற்றியா சொல்லிட்டா உடனே அதை நம்ப மாட்டேன். நமக்கு தெரியுமில்ல, நமக்கு ஒரு ஆவியில் அதே பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இருக்குது. யார் மேலே உண்மை போய் நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் அலசி அரைஞ்சு பார்ப்பேன். உண்மையிலேயே மனைவி மேலே தப்பா, புருஷன் மேலே தப்பா? நிறைய புருஷங்க தப்பு செஞ்சுவிட்டு மனைவி மேலே என்ன பண்ணிடுறாங்க, பழியை தூக்கி போட்டு மனைவி அப்படி இருக்கிறா இப்படி இருக்கா. சரி, நீ என்ன பண்ணுன? நீயாவது பொறுப்பாக குடும்பத்தில் நடந்தியா? நீயாவது என்னையா பண்ணி வச்சேன்னு கேட்டால் அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். கடைசி வரைக்கும் பொறுப்பற்று அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மனைவி மேலே தூக்கி என்ன செய்யறது, இல்லாத பொல்லாத பழிகளை சாட்டுவது. அதுபோல் அன்னைக்கு இருக்கிற அவர்கள் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த முத்திரையை தரிக்காதவங்க மேலே இன்னும் பிழைக்க தெரியாதவன், அது தெரியாத இது தெரியாத, நாங்கள் முத்திரையை போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள், நல்லா சாப்பிட்றோம், குழந்தை குட்டியை நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சாங்க. அன்னைக்கு கண்டிப்பாக அலைஞ்சிருப்பாங்க. அப்படி தானே? நான் ஏற்கனவே சொன்னது போல இப்படிப்பட்ட இன்பங்கள் தற்காலிகமான இன்பங்கள். உலகம் கொடுக்கிற அந்த சமாதானம் சந்தோஷமெல்லாம் தற்காலிகமான ஒரு சந்தோஷம், நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை உலகம் கொடுத்து விட முடியாது. சாத்தான் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அதனால தான் நம்ம பார்த்தோம் 14ஆம் அதிகாரத்தில் சடுதியாக அந்த சாத்தானுடைய முத்திரையை தரித்து கொண்ட மக்களுக்கு நியாய தீர்ப்பு என்ன செஞ்சிச்சு, வந்தது. கொஞ்ச காலம் கூட அவருடைய இன்பம் நீடிக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நாம் அதிகமாக என்ன செய்தோம், சிந்தித்தோம். எப்படி அவர்களுக்கு அந்த நாசங்கள் வந்தது, மோசங்கள் வந்தது. அவர்கள் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், இந்த சாத்தானுடைய முத்திரையை தரித்து விட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த பிசாசு கொடுக்குற இன்பமும் உலகத்தனமான இன்பமும் எப்பவுமே தற்காலிகமானது தான். இன்பமாக இருக்கிற மாதிரி தெரியும், சமாதானமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அப்படியே நம்ம வாழ்க்கையை கவிழ்த்து விடுவது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் கடவுள் கொடுக்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துன்பம் போல தெரியும். ஃபஸ்ட்டு நம்மனால ரொம்ப கஷ்டமாக தெரியாத விஷயம், கடினமாக தெரியும். ஐயோ, இந்த முத்திரையை நான் தரித்து கொள்ளாததினால் இவ்வளவு துன்பப்படுகிறேனே,
என்னால் வாங்கவும் முடியல, என்னால் விற்கவும் முடியல, என் பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற முடியல, ரொம்ப இந்த கடினமான சூழ்நிலையிலே அவதிப்படுகிறேனே என்று சொல்லி இருக்கிற அந்த சிறு கூட்ட மக்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் ஆண்டவரால் என்ன செய்து கொடுக்கப்பட்டுச்சு. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசு கொடுக்கிற இன்பம் இன்பத்தை போல தெரியலாம், ஆனால் திடீர்னு அவன் என்ன செய்வான். அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் வாழ்க்கையிலையும் கூட கடவுளுக்காக நம்ம வாழும்போது சில நேரங்களில் தற்காலிக பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, அது ஒரு நித்தியமான மகிமைக்கு நேராக உங்களை என்ன செய்யும். அதனால வசனம் இப்படி சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ நான் கொஞ்ச நாள் அனுபவிக்கிற இந்த கஷ்டம், இந்த பாடு, இந்த உபத்திரவம், உங்களை நீங்களே அடக்கி கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நித்திய மகிமைக்கு உங்களுக்கு அதை என்ன செய்யும், வழிவகுக்கும். அதனால இப்போ கொஞ்சம் தாங்கிக்கங்க. வாழ்க்கையில் ஓட்டத்தில் ஓடும்போது நாம் இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வீண் செலவுகளை குறைச்சி கொஞ்சம் அப்படியே நம்மளை நாமளே அடக்கி கொண்டு இந்த பெருமையாக மக்களுக்கு முன்பாக காண்பிக்காம பெருமையான விஷயங்களுக்கு நேராக போகாமல் கொஞ்சம் தாழ்மையாக அந்த வாழ்ந்துட்டோம்னா அந்த கொஞ்ச நாள் நம்ம வாழ்க்கையை அப்படி வாழும்போது ஒரு நிரந்தரமான சந்தோஷமுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், கிடைக்கும். பலர் பாருங்களேன், அதை நோக்காமல் அந்த தற்காலிக சந்தோஷம், மனுஷனுக்கு முன்பாக தங்கள் பெருமையை காமிச்சுக்கணும், தாங்கள் பணக்காரர்களை போல காமிச்சுக்கணும், கொஞ்சம் ஆடம்பரமாக காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வாழ்க்கையில் நிரந்தரமான கஷ்டத்துக்குள்ளாக என்ன செஞ்சிருவாங்க. சொல்றது புரியுதுங்களா? நிரந்தரமான கஷ்டத்துக்குள்ள அவங்க போகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்ச நாள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்துக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களும் கொஞ்ச கால துன்பங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்வது அது கஷ்டம் போல கொஞ்ச நாள் தெரிந்தாலும் அது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருகிறது என்பதை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. அதில் போன வாரத்தில் 2 பொறுமை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். சகித்து கொள்வது பொறுமை, அதுதான் பொறுமை அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். அடுத்து என்ன பார்த்தோம், பொறுமையாக இருப்பது என்றால் பேசாமல் இருப்பது ஒருவித பொறுமை தான். அதே சமயத்தில் எல்லா இடங்களிலும் பேசாமல் இருப்பதை வேதம் பொறுமை என்று சொல்லவில்லை. பேச வேண்டிய இடங்களிலே நாம் என்ன செய்யணும், பேசணும். சில சமயங்களிலே பேசாமல் இருப்பதை கூட பொறுமை என்று நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் ரொம்ப டீட்டெயிலாக என்ன செஞ்சோம், சிந்தித்தோம். ஒரே ஒரு வார்த்தை பொறுமை, அந்த ஒரே ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கும் போது பல ஆழங்கள் என்ன செய்யுது. நிறைய சமயங்களில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுக்காததுனால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளராமல் இருக்கும். நீங்கள் நேரம் கொடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு வசனத்திலையும் ஜீவன் இருக்கும், ஒவ்வொரு வசனத்திலையும் ஆழமான சத்து உணவு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். பல சமயங்களில் வசனத்துக்கு நேரம் நம்ம என்ன செய்யறதில்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வசனத்தை நீங்கள் ஆராய்ச்சி ஆராய அறிவு மட்டும் இல்லை, வாழ்க்கையும் அது உயரும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்ன செய்யும், முன்னேற்றம் அடையும். அப்போ நல்லா கவனிங்க, பொறுமை என்பது பேசாமல் இருப்பதையும் குறிக்கும். அதே சமயத்தில் எல்லா இடங்களிலும் பேசாமல் இருந்துவிடவும் கூடாது. அடுத்து பொறுமை என்பது சகித்து கொள்வது. என்னது பொறுமை? அதாவது பொறுத்து கொள்வது. தேவனின் நிமித்தம் வருகிற அந்த பாடு சோதனைகள், அதனால் வருகிற உபத்திரவங்களை நாம் பொறுத்து கொள்வது என்னது பொறுமை என்பதை நாம் சிந்திக்கிறோம். அடுத்து பொறுமை என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாமே. ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். நல்லா கவனிங்க, விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த இடத்துல இந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது, இந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாதுன்னு ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது எதை குறிக்குதுன்னா பொறுமையை குறிக்கிறது. அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது எதுதான், பொறுமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எதை விசுவாசம் என்று சொல்லுகிறோம், காணாததை நம்புகிறோம். இப்படிதானே நீங்கள் நான் எதை நம்புகிறோம், ஒருவன் கண்டதை நம்புறதுனால அது என்ன நம்பிக்கை,
அப்ப நம்பிக்கையினுடைய ஆழம் என்னன்னா, காணாத ஒன்றை ஒருவன் நம்புறது தான் என்னது. எங்க வாசிக்கிறேன் இதை? எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். அங்க வாசிக்கிறோமா இல்லையா? எது விசுவாசம்? நம்பப்படுகிறவின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. அப்ப காணப்படாதது எதுவோ அது மேல நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஒரு நிச்சயம், உறுதிப்பாடு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து நம்பிக்கை, விசுவாசம். இப்ப நல்லா கவனிங்க, ஒண்ணு நம்ம பார்க்கவே இல்லை, ஆனா அது மேல நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? அப்ப இது என்ன குறிக்குது? அப்ப பொறுமை. அப்ப ஒன்று மேல நீங்க விசுவாசம் வச்சிருக்கிறீங்கன்னாவே என்ன அர்த்தம்னா, நீங்க பொறுமையா என்ன செய்றீங்க? அதற்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப இந்த இடத்துல விசுவாசம் வெட்கப்படுத்தாத ஒரு விசுவாசத்தை கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த பதம் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பொறுமையை குறிக்கிறது. ஏன்னா அந்த உபத்திரவ காலத்திலே அந்த மக்கள் இப்படிப்பட்ட பொறுமையோடு தான் இருந்தாங்க. உபத்திரவம் வருது, பிரச்சனை, போராட்டம்லாம் வருது, ஆனா விசுவாசம் என்ன யார் மேல இருந்துச்சு? ஆண்டவர் மேல இருந்துச்சு. கண்டிப்பா ஆண்டவர் எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக என்ன செய்வார்? மாற்றுவார். இந்த பிரச்சனை ஒரு நாள் எங்க வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும் என்று விசுவாசத்தோடு என்ன செஞ்சாங்க? அவங்க எதை நினைச்சு வெட்கப்படலை, அசிங்கப்படலை, அப்படியே அதை நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? அதுவும் ஒரு பொறுமையைத்தான் என்ன செய்கிறது? குறிக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அடுத்து நான்காவதாக நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-8. நல்லா கவனி. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையிலும் விசுவாசத்தையும், நல்லா கவனி. இந்த இடத்துல நீங்க எதை சகிக்கிறீங்களா? அந்த சகிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது எதை குறிக்குது? சகிப்பு என்பது பொறுமையை குறிக்கிற. உபத்திரவ காலத்தில் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க முதலாவதாக அந்த உபத்திரவ காலத்தில் அந்த ஜனங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசி, மற்ற சமயங்கள் என்ன செஞ்சாங்க? பேசாமல் இருந்தார்கள். அது ஒரு பொறுமை. அடுத்து தாங்கிக் கொண்டார்கள். பிசாசினால் கொடுக்கப்பட்ட அந்த உபத்திரவத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? தாங்கிக் கொண்டார்கள். இரண்டாவது, அது ஒரு பொறுமை. மூன்றாவதாக அவர்கள் விசுவாசத்தோடு என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. விசுவாசித்து காத்துக்கிட்டு வெட்கப்படாமல் இருந்தார்கள். அது ஒரு பொறுமை. நான்காவதாக அவர்கள் என்ன செஞ்சாங்க? சகித்து கொண்டார்கள். பாடுகள் என்ன செய்யாங்க? சகித்து கொண்டாங்க. இது பொறுமை என்கிற வார்த்தையினுடைய ஒரு அர்த்தமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஐந்தாவதாக 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். இங்க நல்லா கவனிங்க. பேதுரு என்ன சொல்றாரு? நீங்க அந்த 3ஆம் அதிகாரம் முழுக்கம் வாசிக்கும் போது அநேக பரியாசக்காரர் கடைசி நாட்களில் என்ன செய்வாங்க? தோன்றுவார்கள். அவங்க தோன்றி என்ன சொல்லுவாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இன்னுமே வரலையே, நீங்க இன்னுமே இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் பொய், நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்களாம். வருகிறவர் எங்கே? இந்த வர்றாரு அந்த வர்றாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, 2000 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இன்னும் வரலையே அப்படின்னு யார் எழுப்பி பேசுவாங்களாம்? பரியாசக்காரர் எழுப்பி பேசுவாங்களாம். அப்ப அதுக்கான விளக்கத்தை பேதுரு அப்போஸ்தலன் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? வருகிறவர் நிச்சயமாக வருவார், அவர் தாமதம் பண்ணார். ஏன் இப்ப அவர் பொறுத்திருந்து இந்த 2000 வருஷமாக அவர் பொறுமையாக இருக்கிறார் என்றால், எதுக்காக பொறுமையா இருக்கிறாரு? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்படுகிற மீனிங் என்ன? தேவனுடைய சித்தத்திலையும் தீர்மானத்திலையும் இருக்கிற அந்த குறிப்பிட்ட கோடான கோடி ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? பூமியில பிறக்கணும். அவங்க ஆண்டவர் விசுவாசிக்கணும். அவர் ஒரு நேரத்தை குறித்து வச்சிருக்காரு. அந்த நேரத்துக்கு முன்பாக அவர் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார். அதனால ஆண்டவர் அவர் என்ன செய்யறாரு? அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுமையாக இருக்கிறார். அந்த காலம் நிறைவடையும் போது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். இந்த பூமி எதற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படி இந்த பூமிக்கு வரும்போது வானங்கள் மடமடவென்று என்ன செய்யும்? அகன்று போகும். பூதங்கள் வெந்து என்ன செய்யும்? அழிய போகுது. ஆண்டவர் அவ்வளவாக நியாய தீர்ப்பை இந்த பூமியின் மேல என்ன செய்ய போறாரு? கொடுக்க போகிறார் என்று சொல்லிவிட்டு அப்புறம் தான் இந்த வசனம் வருது. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு
அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த இடத்துல இந்த காத்திருக்கிற நீங்கள் ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த காத்திருக்குதல் எதை குறிக்கிறது? பொறுமை. காத்திருப்பது என்ற சொல் எதை குறிக்குது? பொறுமையா இருக்குது. இப்ப சொல்லுங்க, நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா? அப்ப ஒரே ஒரு வார்த்தை, அவர்களுடைய பொறுமை அதில் விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? இத்தனை காரியமும், இவ்வளவு காரியமும் அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சு இருந்தது? அவர்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசினார்கள், பேசாமல் இருந்த இடத்துல பேசாமல் என்ன செய்றாங்க? இருந்தாங்க. அவங்க விசுவாசத்தில் இருந்தாங்க, சகித்து கொண்டிருந்தாங்க, தாங்கி கொண்டு இருந்தாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க? நம்பிக்கையோடு கூட இருந்தாங்க. அவர்கள் காத்திருந்தார்கள். இவைகள் வர என்ன செய்றாங்க? காத்திருந்தார்கள். அவங்க மட்டும் இல்லை, நாமும் கூட என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். நாமும் கூட விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நாமும் கூட சகித்திருக்க வேண்டும். நாமும் கூட பொறுமையா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்குது. முக்கியமா தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு முக்கிய குணாதிசயம் ஒன்று என்னன்னா, இந்த பொறுமை. ஆவின் கனியில் என்ன வருது? வெறும் பொறுமை இல்லை, நீடிய பொறுமை என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பொறுமை பெறது பல சமயங்களில் நம்ம என்ன செய்யறது இல்லை, பொறுமையா இருக்கிறதே இல்லை. அன்பானவர்களே, நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட முக்கியமா என்ன கேட்கணும்? நீடிய பொறுமையை தாங்க ஆண்டவரே. நீடிய பொறுமையோடு நாங்கள் என்ன செய்யணும்? இதுதாயா நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு காத்திருக்கிறதுடைய அடையாளம். காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? காத்திருக்குதல் என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாசத்தோடு இருப்பது, பொறுமையா இருப்பது, அப்புறம் என்னது? தாங்கி கொண்டு இருப்பது, சகித்து கொண்டு இருப்பது, அப்புறம் என்னம்மா என்ன சொன்னீங்க? பேச வேண்டிய இடத்துல பேசி, பேசக்கூடாத இடத்துல அமைதியாக இருப்பது. இது எல்லாம் தான் பொறுமை. இந்த பொறுமை என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது கண்டதையும் கூட ஜெபிக்கிறோம் நம்ம. ஆனால் எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்கிற அந்த அடிப்படை அறிவு கூட இன்னைக்கு இல்லாமல் நிறையா தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறார்கள். நீங்கள் இந்த விஷயத்தை கேளுங்க, ஆண்டவரே நான் நீடிய பொறுமை உள்ளவனா இருக்கு. உபத்திரவ காலத்திலேயே அந்த மக்கள் அவ்வளவு பொறுமையாக இருந்தாங்களே, இந்த நாட்களில் நாங்களும் என்ன செய்யணும்? எங்கள் விசுவாச பாதையில் பொறுமையாக, அதுவும் நீடிய பொறுமையாக இருக்கு. நாங்கள் காத்திருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும் ஆண்டவரே. கேளு, தேவனுடைய பகிரங்க வருகைக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு காத்திருக்கிற நாமும் கூட. தேவன் திருச்சபை வந்து எடுத்துக்கொள்ளுவார், முதற் பலனை தமிழத்தில் சேர்ப்பார் என்று நம்பிக்கொண்டிருக்கிற நாமும் கூட மிகுந்த பொறுமையோடு தான் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். காத்திருக்கணுதற்காண்டி, விசுவாசத்தோடு நிலைத்திருக்கணுதற்காண்டி. வேதாகமும் இதை நமக்கு என்ன செய்யுது? இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வியலாக இருக்க வேண்டும். வாழ்வியலாக என்ன செய்யணும்? இருக்கணும். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் உங்களுடைய ரத்தமும் சதையுமாக என்ன செய்யணும்? மாறணும். அதற்காக தேவ பலனை நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்கிட்ட கொஞ்சம் இதெல்லாம் கம்மியா இருக்குது, இதை தாங்க. நாம கம்மியா இருக்குதுன்னா எதெல்லாம் கேட்குறோம்? வீட்டில் பொருள் கம்மியா இருக்குது, தாங்கன்னு கேட்க தெரியுது. பீரோவில் காசு கம்மியா இருக்குது, தாங்கன்னு என்ன செய்யுது? கேட்கவெல்லாம் தெரியுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாமோ கம்மியாக இருக்குதே, அதை ஆண்டவர் நிரப்பும்படி அதையெல்லாம் கேட்குறோமா அப்படின்னு கேட்டால், அப்படிப்பட்ட ஜெபம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் மிக குறைவு. என்னைக்காவது உங்கள் ஜெப வாழ்க்கையில் இப்படி கேட்டிருக்கீங்களா? போய் ஆண்டவர் எனக்கு நீடிய பொறுமை கம்மியாக இருக்குது, இல்லை பொறுமையாக கம்மியாக இருக்குது, நீடிய பொறுமையை தாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? சகோதரர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரா? ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜெப வாழ்க்கையில் அதெல்லாம் என்ன செய்யணும்? காணப்படும். நீடிய பொறுமை வேணும் ஆண்டவரே. எதுலையுமே அவசரப்படக்கூடாது. பேசுவதற்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையா, தாமதமா. ஆனால் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பேசுவதற்கு என்ன செஞ்சிடறோம்? என்ன ஏது? நல்லா கவனிங்க. யாரெல்லாம் பேசுவதற்கு தாமதமா இருக்கிறீங்களோ அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா சந்தோஷமா இருக்கும். பல சமயங்களில் நம்ம பேசுறதுக்கு தீவிரமா போகிறதுனால தான் பல பிரச்சனைகளுக்கு அதுவே என்ன செய்யுது?
சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்குது. பட்டார்னு சில வார்த்தை விட்டுருது. அந்த ஒரு வார்த்தை அணுகுண்டு மாதிரி அப்படியே அவங்க இருதயத்தை சுக்கு நூறா பிளந்துரும். பிரச்சனை ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவி பிள்ளையா இருக்கட்டும், தாய் தகப்பன பிள்ளையா இருக்கட்டும், அந்த ஒற்றை வார்த்தை என்ன செஞ்சிடும்? அணுகுண்டு மாதிரி. அதனாலதான் உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நாக்கு. பயங்கரமான ஆயுதமா சுருட்டி உள்ள கவனமா வச்சு கவனமா யூஸ் பண்ண என்ன செஞ்சுக்கிறேன்? பழகணும். இது எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் இந்த நாக்கு வெளியே துருத்திக்கிட்டு என்ன செஞ்சிருது? இந்த நாக்குக்கு தான் 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குதான். எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? 3 அடுக்கு பாதுகாப்பு உள்ளது இந்த நாக்கு. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி இந்த நாக்கு என்ன செய்யுது? 3 அடுக்கு பண்ணா உங்க பல்லு ஒரு பாதுகாப்பு, உதடு ஒரு பாதுகாப்பு இருக்குதா? அப்புறம் உங்களுடைய மனம், அதை அடக்கணுங்கிற எண்ணம் தெரியுதா இல்லையா? அதுவே ஒரு செக்யூரிட்டி தானே. அந்த அறிவு நமக்கு என்ன செய்யுது? இருக்கதான் செய்யுது. யோ, இந்த நாக்கு தான் எல்லாம் பிரச்சனை, இதை கொஞ்சம் அடக்கிக்கணும் அப்படின்னு முக்கியமான பாதுகாப்பு அதுதான். மனம் சொல்லுது இதை கொஞ்சம் கடிவாளம் போட்டு அடக்கி வை. ஆனால் அந்த மனம் சொல்லுவதை விட நம்ம என்ன செய்கிறோம்? எவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறோம். பைபிளில் எத்தனை வசனங்கள் நாவை அடக்குப்பா, ஜீவனும் மரணமும் எதில் தான் இருக்குது? நீ வாழ்கிறதும் சாகிறதும் நாக்கில் தான் இருக்குது. நீ சந்தோஷமாக இருக்கிறதும் துக்கமாக இருக்கிறதும் இந்த நாக்கில் தான் இருக்குது. கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட இந்த நாக்கை நம்ம என்ன செய்யறதில்ல? 3 அடுக்கு பாதுகாப்பையும் உடைத்து விட்டு தகர்த்து விட்டு என்ன செய்யுது? நாக்கு வந்து அடுத்தவனை காலி பண்ணுறதுல பயங்கரமான ஒரு விஷயம். அப்போ நம்ம பல சமயங்களில் இந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுது? இல்லாமல் போகிறனால தான் நிறைய பிரச்சனைக்கு நம்ம வாழ்க்கையில் அது காரணியாகுது. அப்புறம் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவரே, ஆமாம், பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் மனம் புண்பட்ட பிறகு போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து என்ன செய்வான்? முட்டி மோதி முணங்கி ஆண்டவரே, அப்புறம் அவருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு அவர் ஒரு சமாதானத்தை கொடுத்த பிறகு தான் நம்ம என்ன செய்யறோம்? வெளியே வர்றோம். ஸோ தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்திலே நாம் போகும்போதெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு விண்ணப்பம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையை என்ன செய்ய தாங்க. நாங்கள் அவசரப்படக்கூடாது, வார்த்தைகளை முந்தி விட்டுறக்கூடாது, பேசுவதற்கு ரொம்ப தாமதமாக என்ன செய்ய இருக்கணும். எதுக்கு தீவிரமாக இருக்கணுமா? எதுக்கு தீவிரமாக இருக்கணும்? கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும். இந்த கேட்பதற்கு தீவிரமாக இருக்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுனாவே அதுவும் பெரிய பிரச்சனையெல்லாம் என்ன செய்யணும்? கீழே அமுத்திடும். உண்மையிலே அவங்களுடைய பிரச்சனை என்ன, எதனால அந்த வார்த்தையை பேசினாங்க, என்ன அர்த்தத்தில் பேசினாங்க, என்ன ஏது, அதை உட்காந்து பொறுமையாக கேட்டோம்னாலே என்ன செஞ்ச பிரச்சனை லைஃப்பில் வராது. ஆனால் நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப தாமதம். சில நாளெலாம் பேசுறது காது கொடுத்தே கேட்க மாட்டான். நாமளே இப்போ ஒரு வீடியோ போகிறோம் அப்படின்னா சகோதரர் என்ன பேச வர்றாரு அப்படின்னு கேட்கவே மாட்டான். கேட்கறதுக்குனாலே இப்போ கமெண்ட் போடுவோம். உள்ள வந்து அவனா ஒரு யுகத்தில் வந்துடுவான், அவனா ஒரு கற்பனைக்குள்ள வந்துடுவான். பேசுறதுக்கு முன்னாடியே சிலர்லாம் நம்ம பேசுகிற இந்த நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் அனித்தியமாக நினைக்கிறது. அட என்னத்தை காது அது மேலே வைக்கிறதே இல்லை, அப்படி போகிறது யாருக்கு நட்டம்? ஆனால் வசனம் சொல்லுது, நீ கேட்கறதுக்கு தீவிரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, கேட்டால் உங்களுக்கு நன்மை. காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவன் சொல்லிட்டாரு. வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. என்னது? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. செவி செல்வம், இந்த கேட்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் செல்வத்தில் எல்லாம் தலையாம். எல்லா செல்வத்தை காட்டிலும் செவிச்செல்வம் ரொம்ப தலை அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த கேட்குற விஷயத்தின் மூலியமாக தான் நமக்கு என்ன வருது? ஞானம் வருகிறது, அறிவு வருகிறது. எத்தனையோ எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? கேட்கறது. காது மட்டும் கேட்காம வச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். பக்கத்திலே உட்காந்துட்டு நம்ம தாறுமாறாக திட்டினாலும். அப்போ இந்த உலகத்தில் வந்து காது மட்டும் நம்ம கிட்ட கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையுள்ள வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனையுள்ள வாழ்க்கையும் கூட ஆண்டவர் சிலருக்கு அதை விட தாண்டி சில திறமைகளை கொடுத்து இந்த பூமியில் வாழ வைக்கிறார். கஷ்டமான விஷயம்தான் அதெல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படிப்பட்டவர்களை கூட என்ன செய்கிறாரு? வாழ வைக்கிறாரு தான் அந்த பூமியில். சிலருக்கு 2 காலுமே இருக்காது. 2 காலம் இல்லாமல் எப்படி அவன் வாழ்கிறான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கும். கைகள் மிகப்பெரிய பலனாக இருக்கும். அந்த கையை வச்சு நிறைய சாதனை சாதிப்பாங்க. ஆண்டவர் வந்து அதை ஒரு கிருபை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கும், சத்துவமற்ற ஜந்துவாக இருந்தும் ஒரு ஜந்துவை குறித்து அதனுடைய ஞானத்தை குறித்து வாசிக்கிறோம்.
அதுக்கு எந்த சத்துவமும் இல்லையா. ஆனால் அது என்ன செய்யுது? ஏன் இந்த வசனம் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, ஞானத்தை குறித்து நமக்கு என்ன செய்யுது? போதிக்குது. எப்படியெல்லாம் ஞானமாக இருக்குது. அதில் ஒரு வார்த்தை அதில் இருக்குது, சத்துவமற்ற ஜந்துவாக இருந்தும் புலி முசல் என்ன செய்தான்? போய் கண்மலையின் மேலே என்ன செய்யுது? தன்னுடைய கூடாரத்தை, தன்னுடைய அந்த குழியை அமைத்து அதில் என்ன செய்து வாழ கற்றுக்கிறது. அது பலனில்லாத ஒரு விலங்கு தான். அது புலிமுசல் என்பது ஒரு பலனில்லாத ஒரு விலங்கு. எந்த ஒரு சிறிய விலங்கு கூட அதை என்ன செய்ய முடியும்? அழகாக அதை தன்னை தற்காத்து கொள்ள எந்த பலனுமே அதுகிட்ட இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு. எங்கே போய் கட்டுறதுக்கு? கண்மலையின் மேலே கட்டுறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த ஞானம், அறிவு என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் அதுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு அறிவோடு செயல்படுது. நம்ம என்ன செய்யணும்? அதை விட நமக்கு எத்தனையோ கிருபைகளை ஆண்டு கொடுத்துருக்கிறார். அதை விட நாம் அறிவோடு ஞானத்தோடு கூட செயல்படக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சத்துவமற்ற ஜந்துக்கு கூட ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்து அது எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பாரானால், அதை விட மேலான அறிவும் ஆற்றலும் படைத்த நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழணுங்கிற ஆற்றலை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கேட்கறதுக்கு தீவிரமாக என்ன செய்யணும்? அதுதான் உங்களுக்கு அநேக விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், உங்களை புத்திமான்களாக மாற்றும். கேட்கறதுக்கு அவாய்ட் பண்ணாங்க, உங்கள் காதுகளை விளக்காதீங்க. எப்பவுமே ஞானம் நிறைந்த சொற்களுக்கு உங்கள் காதுகளை என்ன செய்யணும்? விரித்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது தான் உங்களுக்கு அது பிளெஸ்ஸிங்காக இருக்கும். பல சமயங்களில் ஞானம் மிகுந்த சொற்கள் உங்களுக்கு காயப்படுத்தக்கூடிய சொற்களாக இருக்கலாம், நீங்கள் பிரியப்படாத சொற்களாக இருக்கலாம். ஆனால் அதை அசட்டை பண்ணிடாதீங்க. அசட்டை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில சமயங்களில் தாய் தகப்பன் சொல்லுகிற சில சொற்கள் நம்மளை காயப்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த சொற்கள் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதாக சொற்களாக என்ன செய்யும்? இருக்கும். அந்த வார்த்தையை கேட்டுக்கொள்வதற்கு எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும். ஓகே சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். அது நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது? மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட், அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது என்ன? அடுத்து நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் 13ஆம் அதிகாரத்தில், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல். இந்த வசனத்தை பெரும்பான்மையாக எங்கே கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறாங்க? இறப்பு வீட்டிலே பயன்படுத்துவார்கள். இந்த குறிப்பிட்ட வசனத்தை இறப்பு வீட்டிலே அநேகர் தியானிக்கிறார்கள். ஆனால் அது தியானிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தியானிக்கலாம், தவறில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனம் எதற்கு பொருத்தமான வசனம்? இந்த சொற்சூழல் அமைவு எதை குறிக்குதுன்னா, உபத்திரவ காலத்திலே கர்த்தருக்காக மரிக்கிறார்கள் அல்லவா, அவர்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம் இந்த வசனம். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இது செத்த வீட்டில் போய் வாசிக்கக்கூடிய வசனம் இல்லை. அப்படி வாசித்து தியானித்து அவர்களை ஆறுதல் படுத்துவது தவறல்ல. ஆனால் இந்த வசனத்தினுடைய முக்கியமான அந்த சொற்சூழல் அமைவினுடைய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூழமைவின் அர்த்தத்திலே நம்ம இதை பார்க்கும்போது, அந்த மகா உபத்திரவத்தின் காலத்திலே பிசாசுக்கு இடம் கொடாமல், பிசாசை எதிர்த்து ஆண்டவருக்காக காத்திருந்து மரிக்கிறார்கள் அல்லவா, அந்த விசுவாசத்தை கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால் நாங்கள் வாசிக்கிறோம், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஏன்? கேள்வி. இங்கே ஒரு கேள்வி கேட்கணும் நம்ம. ஏன் பாக்கியவான்கள்? ஏன் கர்த்தருக்குள்ளே அன்னைக்கு இரத்த சாட்சிகளாக பிசாசுனுடைய சோதனையில் அகப்பட்டு அவனால் கொலை செய்யப்பட்ட ஜனங்கள் ஏன் பாக்கியவான்கள்? உலகம் அதை எப்படி பார்க்கும்? பரிதாபமாக பார்க்கும். பாவம், அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பரலோகம் இதை எப்படி பார்க்குதுன்னா, பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக பார்க்கிறது. நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம பார்க்குறோமா? நீங்கள் கர்த்தருக்காக நிற்கிறீங்க, சாட்சியாக நிற்கிறீங்க. உலகத்தில் யாரோ ஒருவர் உங்களை துன்பப்படுத்தி உங்களை கொண்டுட்டாங்க, அதை நம்ம பாக்கியமாக பார்க்கிற ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? இல்லை அதை இழப்பாக பார்க்குறோமா? கஷ்டமாக பார்க்குறோமா? ஒருவேளை கர்த்தருக்காக நம்ம சொந்த பந்தங்கள் மரிக்கும்போது அதை நாம் எப்படி பார்ப்போம்? ஏன் இதை வேதம் பாக்கியவான்கள் என்று சொல்லுதுன்னா, அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு என்ன பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த உபத்திரவம், மகா உபத்திரவத்தின் காலத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவர்கள் தேவனுக்காக மரிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, உண்மையை சொல்லப்போனால் அது அவர்களுக்கு என்னவாக தான் இருக்குது? பாக்கியமாக தான் இருக்குது.
இந்த நிறைய வயதானவர்கள், நிறைய பாடுள்ளவர்கள், நிறைய வயதானவர்கள் பாடு அனுபவிப்பாங்க. ஒரு தாயார் போன வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு நல்ல ஊழியக்காரருடைய தாயார் அவர்கள் தங்களுடைய வயது மூப்பு, நல்லா ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க, தங்கள் வாழ்க்கையில் மனதார எந்த தவறையும் செய்யாதவர்கள், பயபக்தியாக ஜீவித்தவர்கள். அவங்க ஆண்டவர்கிட்ட கடைசியாக வச்ச விண்ணப்பம் இதுதான்: ஆண்டவரே, நான் வாழ்ந்துட்டேன், இவ்வளவு ஆயுசு நாட்கள் எனக்கு தந்து இவ்வளவு வருஷமாக நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன், உங்கள் கிருபையினால் பரிசுத்தமாகவும் வாழ எனக்கு உதவி செஞ்சுட்டீங்க, எனக்கு எல்லாமே செஞ்சுருக்கீங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்திலே இருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று கேட்குறேன், நல்லா இருக்கிற போதே நான் உங்ககிட்ட வந்துட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஆனால் என்ன நடக்குது? அந்த ஜெபம் செய்த சில வாரங்களிலேயே அவர்கள் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அடிபடுறாங்க. உடம்பு முழுக்கவும் வேதனை, வலி. வயதானவர்கள் வலிக்கு விழுந்துட்டாங்கன்னாவே அவங்க உடல் என்ன செஞ்சிடும்? அப்படியே வேறொரு கோணத்தில் மாறிடும். எதுக்கு அந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னு தெரியாத அளவுக்கு வலியும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கை அவங்க உள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி சூழமைவெல்லாம் அவங்க ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்போ ஆண்டவர் என்ன எடுத்துக்குவார், எப்போ ஆண்டவர் என்ன எடுத்துக்குவார், அந்த ஏக்கம், அந்த தாகம் இருக்கும். அவர்கள் என்னதான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சாலும் கூட, ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன செய்யணும்? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சிலருக்கு அந்த வழி நிறைந்த வாழ்க்கையை தேவன் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வழி நிறைந்த வாழ்வை தேவன் அனுமதிப்பாரானால் அதிலேயும் தேவனுடைய நோக்கம் என்ன செய்யும்? நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தேவனிடத்தில் அதை தாங்கிக் கொள்ள என்ன கேட்கணும்? பலன் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு தாங்கிக் கொள்ள கிருபை கொடுங்க, இதில் நான் அதை பொறுத்து கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க, காத்திருக்க எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். அதனால தான் மேலே உள்ள வசனம் காத்திருக்கதை குறித்தும் தாங்கிக் கொள்வதை குறித்தும் பொறுமையாக இருப்பதை குறித்தும் நமக்கு போதிச்சிச்சு. அப்படி தானே? நம்ம 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பொறுமை, அந்த பரிசுத்தவான்கள் பொறுமையாக இருந்தவர்களை முன்பாக ஆண்டவர் எழுதி வைத்துவிட்டு பின்பாக அந்த உபத்திரவத்திலே மரித்தவர்களை குறித்து எழுதுகிறார். அப்போ நல்லா கவனிங்க, அந்த உபத்திரவத்தின் வலியையும் வேதனையிலையும் சகித்து தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தையும் வேதம் பேசுகிறது. அந்த உபத்திரவத்தின் ஊடாக மரித்து போன சில பாக்கியவான்களை குறித்தும் வேதம் என்ன செய்யுது? அப்போ ரெண்டு நிலையையும் குறித்து தேவன் விளக்குகிறார். அப்போ ரெண்டு நிலையிலையும் கூட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போகும்போதும் நீங்கள் மனம் தளரக்கூடாது, மனசை விட்டுறக்கூடாது. வலியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா தாங்கிக் கொள்ள பலன் கேட்கணும். ஒருவேளை ஆண்டு எடுத்துக்கிட்டாரா, அதை சந்தோஷமாகவும் பாக்கியமாகவும் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். ஏன் இந்த இடத்துல அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறதுன்னா, அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு இனி என்ன செய்வாங்க? இளைப்பாறுவார். அவர்கள் அந்த பிசாசனுடைய சோதனையை விட்டு, அவன் கொடுக்கிற வலியை விட்டு, அந்த மன குமுறலை விட்டு அவர்கள் என்ன செய்வாங்க? இளைப்பாரி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆதலால் அதை வேதம் பாக்கியம் என்றும் இளைப்பாறுதல் என்றும் வேதம் என்ன செய்து பதிவிட்டு நமக்கு இதிலிருந்து ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. மேற்கொண்டு நம்ம இந்த வெளிப்படுத்தும் விஷயத்தில் தொடர்ச்சியாக பார்க்கும்போது, ஆண்டவர் ஏற்கனவே முன்னறிவித்த ஒரு விஷயத்தை மீண்டுமாக யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மறுபடியும் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கிறீங்க. என்ன வாசிக்கிறீங்க? இந்த பிக்சரை பாருங்க. ஒரு படத்தில் ஆண்டவர் கற்பனை படிங்க. எப்படி பாருங்க? பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தை தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்க கண்டேன். அப்போது அவர் என்ன செய்கிறாரு? தேவ தூதர்களெல்லாம் பார்த்து அறுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு பெரிய அறுவடை என்ன செய்யுது? நடக்குது. அந்த அறுவடை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை குறிக்கிற ஒரு அறுவடையாக இருக்கிறது. இது போன்றதான தோற்றம் அளிக்கிற சில விஷயங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். எங்கே பார்க்குறோம் அதை? மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இதே போன்ற ஒரு அறுவடை நிகழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பேசுறாரு. அதை வாசிங்க பார்ப்போம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. நல்லா கவனிங்க. அறுப்பு, அந்த உலகத்தின் முடிவு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த வார்த்தையினுடைய பதம் தான் இந்த வார்த்தை. அறுப்பு உலகத்தின் முடிவு. ஆனால் அங்கே இருக்கிற விஷயத்துக்கும் இங்கே இருக்கிற விஷயத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. அங்கே ஆண்டவர் அறுத்து என்ன செய்கிறாரு? நல்ல கோதுமை மணிகளை எங்கே கொண்டு வர்றாரு? களஞ்சியத்தில் சேர்க்கிறாரு. பதறையை எங்கே போடுறாரு? அவியாத அக்கினியில போடுறாரு. இதே சம்பவத்தை தான் நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் பேசுறாரு.
அதையும் கூட கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமே. நல்லா கவனிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் என்ன பேசப்படுகிறதோ அதைத்தான் தீர்க்க தரிசனமாக யோவான் ஸ்நானன் 3ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அதை வாசிங்களே பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. நல்லா கவனிங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தூற்றுக்கூடை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் என்ன செய்வாரு? சேர்ப்பார். நல்லா கவனிங்க. அடுத்து தொடர்ந்து யோவான் ஸ்நானன் சொல்றாரு, பதரையோ அவியாத அக்கினியில் என்ன செய்வாரு? இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற 2 ஞானஸ்நானம். நான் உங்களுக்கு தண்ணீரினால் நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நான் உங்களுக்கு எதனால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்? தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் என்ன இல்லை, பாத்திரன் அல்ல. அவர் என்ன செய்ய போகிறாரு? நல்லா கவனி. இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் மொத்தமாக ஒரு கூட்டமாக இருக்கிற பொதுமக்களுக்கு பேசுகிறார். அங்கே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க போகிறவர்களும் உண்டு, விசுவாசியாத ஜனமும் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையை எடுத்துக்கொண்டவர்களும் உண்டு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஏற்றின கூட்டமும் உண்டு. அந்த கூட்டத்தில் யோவான் ஸ்நானன் பார்த்து பேசுகிற அந்த கூட்டத்தில் இருக்குது. அந்த கூட்டத்தை நோக்கி யோவான் ஸ்நானன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் என்ன? அவர் 2 ஞானஸ்நானத்தை கொடுக்க போறாரு. அது என்ன ஞானஸ்நானம்? பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போறார். அந்த பொதுவாக யோவான் ஸ்நானன் கூட்டத்தை பார்த்து பேசும்போது உங்களில் சிலருக்கு அப்படின்னு அந்த வார்த்தை இல்லை, ஆனால் அதனுடைய அர்த்தம் அதுதான். பொதுவாக ஒரு கூட்டத்தை பார்த்து பேசும்போது பொதுவாகத்தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அப்போ பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிற ஞானஸ்நானம் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற ஞானஸ்நானம். அடுத்து அக்கினி ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்காதவர்கள் அங்கே அறுக்கப்பட்டு நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அவியாத அக்கினியிலே போடுவார்கள் என்று மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஒரு அறுவடையை குறித்து வாசிக்கிறோம் அல்லவா? அதே வார்த்தையினுடைய பொருள் தான், அதே கிரேக்க சொல் பதம் தான் இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவரால் கொடுக்கிற ஞானஸ்நானம் நமக்கு. அக்கினி ஞானஸ்நானம் யாருக்கு? தேவனை அறியாத அவிசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்க போகிறார். இந்த வசனத்தினுடைய பெரிய விளக்கம் தெரியாமல் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு அக்கினி ஞானஸ்நானத்தை என்ன செய்கிறாங்க? கேட்கிறார்கள். அக்கினி ஞானஸ்நானம் குறித்து பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் என்று பெயர் சூட்டப்பட்டு மக்கள் அழைக்கிற பல பேர் என்ன செய்கிறாங்க? பாட்டும் பாடியிருக்கிறார்கள். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடும், அக்கினி அபிஷேகம் தாரும் என்றெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் என்னென்னா இதெல்லாம் அறியாமையினால், அவர்கள் அந்த வசனத்தை புரியாமையினால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? பாடுகிறார்கள். நாம் இப்போ புரிஞ்சுக்கலாம். நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அக்னி அபிஷேகம் அக்னி ஞானஸ்நானம் இல்லை. ஏன்னா ஞானஸ்நானம் என்பது என்னது? முக்குதல். அவங்க இந்த அக்னி ஞானஸ்நானத்தை அக்னி அபிஷேகம் மாற்றிக்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி தந்தேன், அக்னி அபிஷேகம்ங்கிறது வேற, ஞானஸ்நானம்ங்கிறது பைபிளில் யோவான் ஸ்நானன் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது அவர் ஞானஸ்நானத்தை குறித்து தான் பேசுகிறார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். அப்போ ஞானஸ்நானம் என்றால் என்ன? முக்குதல். உள்ள கொண்டு போய் முக்குற பார்த்தீங்களா ஞானஸ்நானத்தில்? அதுதான். அப்போ பரிசுத்த ஆவியினால் உங்களை முக்குகிறார். எப்போது? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது. அது நீங்க பெற அபிஷேகம், நாம் பெற்ற அபிஷேகம். இப்போ அவிசுவாசிகளை ஆண்டவர் அக்னினால் என்ன செய்ய போறாரு? முக்க போறாரு. அந்த முக்கிறதை குறித்து தான் எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் அக்னி கடலிலே பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா? அதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் செய்ய போறாரு. அதுதான் அக்னி ஞானஸ்நானம். ஆக இங்கே ஒரு அறுவடையை குறித்து பார்க்குறோம். நீங்கள் மத்தேயு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலையும் 13ஆம் அதிகாரத்திலையும் ஒரு அறுவடை குறித்து பார்க்குறோம். அந்த அறுவடையை விளக்கப்படுத்தும் போது எப்படி விளக்கப்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, அறுத்து அதிலே கோதுமை மணிகளை பிரித்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? களஞ்சியத்திலே சேர்க்கிறார், பதறையோ அவியாத அக்னியிலே போடுகிறார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிற இந்த பகுதி முற்றும் முடிய தேவனுடைய கோபத்தையே பிரதிபலிக்கிறதா இருக்கு. இந்த அறுப்பு முழுவதும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய சொற்களாக மட்டுமே என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். அப்படி துன்மார்க்கரை எல்லாம், அவிசுவாசிகளை எல்லாம், பாவிகளை எல்லாம், பரிசுத்தமாக்கப்படாதவர்களை எல்லாம், தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறவர்களை எல்லாம், சாத்தானுடைய முத்திரையை தரித்து சாத்தானுக்கு ஆராதனையை செலுத்தி தேவ தூஷணம் செய்த அனைவரையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? அறுக்க போகிறார். அறுத்து நியாய தீர்ப்பை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? கொடுக்க போகிறார். அதனுடைய பயங்கரம் சொல்ல முடியாதது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதது. அதை ஓரளவுக்கு பக்கமாக யோவான் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார், அதை விவரித்து இருக்கிறார். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அந்த தூதன்
தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினி எனும் பெரிய ஆலையிலே. அப்ப இங்க மொத்தமா அறுத்து நியாய தீர்ப்பு செலுத்துறதை மட்டும்தான் என்ன செய்யறாரு இந்த பகுதி நமக்கு குறிப்பிடுது. பெரிய ஆலையில போட போறாராம். 20 வசனம், நகரத்துக்கு புறம்பையுள்ள அந்த ஆலையிலே அது விதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும். அப்பா, குதிரையின் கடிவாளம், கடிவாளம் எங்க இருக்கும்? கிட்டத்தட்ட மூக்கு குதிரையினுடைய முகப்பகுதி வரைக்கும் இருக்கும் அந்த கடிவாளம். அதான் கடிவாளம்னு சொல்லுவோம். அந்த கடிவாளம் வரைக்கும் ரத்தம் என்ன செய்ய போதா? பெருக்கெடுத்து அப்படி நிற்க போதும். அந்த அளவுக்கு அந்த நியாய தீர்ப்பு மகா கொடியதாக என்ன செய்ய போகுது. அது அந்த அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று ஒரு உருவகமாக இங்கே என்ன செய்கிறாரு யோவான் வெளிப்படுத்துகிறார். அப்போ இதை நம்ம தெளிவாக இந்த பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு கடுமையானது. அவர் என்ன செய்ய போகிறாரு? அரிவாளை எடுத்து என்ன செய்ய போகிறாரு? அறுக்க போகிறார் என்பதை குறித்து நம்ம பாருங்க. ஆக இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்னென்னா, நம்ம விசுவாச வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? உறுதியாக இருக்கிறோமா நம்ம விசுவாசத்தில்? இல்லை இந்த கொடுமையான காலத்தில் இடறி போகிறவங்களா, பின்வாங்கி போகிறவர்களா? வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானாகில் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இது மகா உபத்திரவ காலத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன செய்யணும்? பொறுமை பூரணமாக இருக்க வேண்டும். நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இந்த நியாய தீர்ப்பு அவிசுவாசிகளுக்கு தான். இவ்வளவு பெரிய கடுமையான நியாய தீர்ப்பு தேவனை அறியாதவர்களுக்கு தான், உண்மைதான். ஆனால் சில சமயங்களிலே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் வாழ்க்கையிலே தேவனை மறுதலிக்கிறவர்களும் கூட இந்த நியாய தீர்ப்புக்குள்ளே போக என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பல முறை வேதாகமும் எச்சரிக்குது. யாரை எச்சரிக்கிறது? பரிசுத்தவான்களையும் எச்சரிக்கிறது வேதம். பவுலடிகள் நிருபங்கள் தோறும் அதை என்ன செய்கிறார்? விசுவாசிகளை எச்சரித்து எழுதுகிறார். பின்வாங்கி போவானாகில் அவன் மேலே என் ஆத்துமா என்னவாகிறாது? பிரியமாயிராது என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், உண்மை. ஆனால் பின்வாங்கி போவானாகில் அவன் மேலே என் ஆத்துமா என்ன செய்யாது? கடுமையான காலத்திலும் நாம் பின்வாங்கி போகாமல் பொறுமையாக காத்திருக்கிறோமா ஆண்டுடைய வருகைக்கு? விசுவாசத்திலே காத்திருக்கிறோமா என்பதை நான் சிந்திக்கணும். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு அறைகூவல். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை இதுவாக இருக்கணும். என்ன? தேவனுடைய சித்தம் செய்வது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு தேவ சித்தத்திலே நான் வாழணும் அப்படிங்கிற ஜெபம் நீங்கள் செய்யணும். ஏன்னா அதுதான் உங்களை தேவன் அழைத்ததின் நோக்கம். உலக மக்கள் காலையில் விழிச்சோடனே என்ன நோக்கத்தோடு எந்திரிப்பாங்க? உலகத்தனமான சிந்தனையோடு எந்திரிப்பாங்க. என்ன செய்யறது, எது செய்யறது, நாளைக்காக கவலைப்பட்டு எந்திரிப்பாங்க. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, அதை நோக்கி தான் ஓடணும். தொடர்ந்து பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு எப்படி இருக்கணுமா? வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேண்டியதா இருக்கிறது. வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரவா? அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறுவதற்கு பொறுமை உங்களுக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ண மாட்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாயில். எவ்வளவு தெளிவா வசனம் சொல்லுது பாரு, எவ்வளவு தெளிவா வசனம் சொல்லுது பாரு. யாருக்கு சொல்லப்பட்டது இந்த வசனம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தான் என்ன செய்யறாரு? எபிரேய ஆக்கியோன் இங்கே எழுதுறாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ங்கிறது உண்மைதான் ஐயா. ஆனால் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவன் பின்வாங்கி போவானானால், தேவ சித்தத்தின்படி செய்யாமல் வாழ்வானானால், தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவனம் ஜீவிப்பானா ஆனால், அவன் மேல் என் ஆத்துமா என்னவா இருக்காது? பிரியமா இருக்காது. எவ்வளவு தெளிவா இருக்கு பாரு.
அப்ப கடைசி நாட்களுடைய அந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட இங்கே ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், பின்வாங்கி போகாமல் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற சிந்தை நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? இது அவர்களுக்காக மட்டுமில்ல, நமக்கும் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் கூட நமக்கு எச்சரிக்கும்படியாக தான் ஆண்டு எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மகா உபத்திரவ காலத்திலே அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையும் கூட யாருக்கு எச்சரிப்பாக முன்பாகவே தேவன் நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு கேட்டீங்கன்னா, நமக்கு எச்சரிப்பாக இருக்கும்படி தான் எழுதி கொடுத்திருக்காரு. அதனாலதான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினா நமக்கு என்ன செய்யுது? பல நோக்கங்களுக்காக தேவன் இந்த வேத புத்தகத்தை இன்னைக்கு நம்ம கையில் என்ன செஞ்சிருக்காரு? சிறப்பாக நம்ம கையில் கொடுத்திருக்காரு. பெரிய நோக்கம் திட்டம் வைத்து தேவன் இதை எழுதி கொடுத்திருக்காரு. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை காக்கும்படியாக இந்த காரியத்தை எல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்திருக்காரு? கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, இதை நம்முடைய மனதிலே வைத்து நாம் என்ன செய்வோம்? சிந்திப்போம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் எங்கே போடப்படுமா? வெட்டுண்டு அக்கினியிலே அவைகள் போடப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் நல்ல கனி கொடுக்கும்படியாக உங்களை தேவன் தம்மோடு கூட இணைத்திருக்கிறார். திராட்சை செடியோடு கூட நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க? இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறீங்க? நல்ல யோவான் 15 முழுசா வாசிச்சோம்னா இதுதான். நீங்க என் கூட இணைஞ்சிருந்தா நீங்க கனி கொடுப்பீங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. மிகுந்த கனி கொடுப்பீங்க. ஒருவேளை நீங்க தேவனோடு இணைஞ்சிருக்கிறோம் சொல்லிக்கிட்டு கனியே கொடுக்காம வாழ்ந்தீங்கன்னா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அப்படிங்கிறதையும் வேதம் தெளிவுபடுத்திடுது. அப்ப நம்மை அழைத்த தேவனுடைய நோக்கத்தை புரிந்து நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு சத்தம் எப்போதுமே நம்ம காதுகளிலே ஒவ்வொரு நாளும் ரீங்காரம் விட வேண்டும். நாம் இன்று தேவனுடைய சித்தத்தில் வாழ்ந்திருக்கிறேனா? வாழவில்லை என்றால் இரவு போகும்போதே என்ன செய்யணும்? ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும், இன்னும் உமக்கு உகந்தவனா என்னை மாற்றும், இன்னும் மண்டை கிட்டி நெருங்க எனக்கு உதவி செய்யும், இன்னும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆயத்தப்படுத்தாமல் இருந்து கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆனால் வேதம் ஆயத்தத்தை குறித்து அதிகமாக நமக்கு என்ன செய்யுது? அப்படித்தானே? தேவன் நம்மை தெரிந்தெடுத்து விட்டார். நீங்க ஆயத்தம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல. அவர் வருகிறார், ஆயத்தமாயிருங்கள். அவர் வருகிறார், ஆயத்தப்படுங்கள். ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக என்ன செய்யுது? பல இடங்களிலே இதை குறித்து நமக்கு வெளிப்படுத்துது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட தேவனுடைய வருகைக்கு, ரகசிய வருகையை நம்புவோமானால் அந்த ரகசிய வருகைக்கு நாம் எப்படியெல்லாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் உங்களை அலங்கரித்து, ஒரு மணவாளனுக்காக மணவாட்டி தன்னை எவ்வளவு பரிசுத்தமாக தன்னை எப்படியெல்லாம் அலங்கரித்து காத்து கொண்டிருப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியுள்ள அலங்காரத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். உபத்திரவ காலத்திலும் கூட அன்னைக்கு அந்த பெரும் கூட்ட ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தேவனுக்காக ஆயத்தமாக இருந்தார்கள். ஆயத்தமில்லாத ஜனங்களை, அவிசுவாச ஜனங்களை, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை பெரும் நியாய தீர்ப்பு வந்து என்ன செய்து வாரிக்கொண்டு போகிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? சிந்திக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். அடுத்த அதிகாரம் என்ன சொல்லுது? இந்த 15ஆம் அதிகாரத்திலே சில விஷயங்களை நாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு மற்ற பகுதிகளை நாம் அடுத்த வாரம் என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கும் போது தேவனுடைய முழுமையான கோபம் இங்கே நிறைவேறுகிறதை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். குயிசலு கூட சகோதரி இந்த கேள்வியை என்ன செஞ்சுருந்தாங்க? கேட்டிருந்தாங்க. உபத்திரவ காலம் நம்ம ஏற்கனவே நம்ம சிந்தித்தோம். அந்த 7 வருட உபத்திரவ காலம் பிசாசு செய்கிறான் அப்படின்னாலும் இது எல்லாம் யார் கையில் இருந்து யார் செய்கிறா? செயல்படுத்தி இருக்கிறா? ஆண்டவர் தான் செயல்படுத்துகிறார். அதில் இந்த வசனத்தை பார்க்கிறோம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது என்று பார். தேவனுடைய நியாய தீர்ப்பு முழுமையாக முடிகிற ஒரு விஷயத்தை இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஒரே நேர்கோட்டிலே பயணம் செய்யவில்லை. ஒரே விஷயத்தை அங்கொன்றும் இங்கொன்றுமாக மறுபடியுமாக யோவான் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். தரிசனத்தின் மூலியமாக அவர் அதை எழுதுகிறார். இந்த அறுவடையை குறித்து இங்கே 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோமா? மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அறுவடை வந்து வரும். மறுபடியும் அறுவடைன்னு வரும். என்னன்னா, ஒரே சத்தியத்தை மீண்டுமாக
பல முறைகள் மூலியமாக யோவானுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இங்கே மீண்டுமாக 7 வாதைகளுடைய 7 தூதர் என்ன செய்கிறாங்க, அங்கே வருகிறார்கள். இதோடு தேவனுடைய முழுமையான கோபம் என்ன செய்கிறது, முடிவடைகிறது என்று பார்க்கிறோம். முக்கியமாக இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு சத்தியம், அந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே ஒரு பரலோக தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அக்னி கடலை அங்கே பார்க்கிறார். அங்கே மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் லக்கத்திற்கும் உட்படாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே என்ன செய்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அந்த உபத்திரவ காலத்துக்குள் போன பரிசுத்தவான்கள் அதை பொறுமையாய் காத்து கொண்டு தங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இருந்தவர்கள் இப்போ எங்கே காணப்படுறாங்க, பரலோகத்திலே காணப்படுறாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தியானிக்கிறோம். என்னன்னா, அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். இந்த வார்த்தையில் ஜெயம் கொண்டவர்கள்னு பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே ஜெயம் கொண்டது போல இந்த பரிசுத்தவான்கள் ஜெயம் கொள்ளல. இந்த உலகத்திலே ஜெயம் கொண்டதெல்லாம் எப்படி ஒருத்தர் வெற்றி அடைந்தார் என்பதை எப்படி சொல்லுவோம்? இந்த உலக பார்வையில் ஒரு வெற்றி அடைந்தார் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? நம்ம இப்போ எக்ஸாமில் தோத்து போனவங்களை நம்ம வெற்றி பெற்றவர் என்று சொல்லுவோமா? ஒரு போரிலே எதிரி படையினால் வீழ்த்தப்பட்டவரை நாம் வெற்றி அடைந்தவர் என்று சொல்லுவோமா? அப்போ இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தவர் என்ற வார்த்தை யாருக்கு குறிப்பிடப்படும்னா, தன்னுடைய எதிராளியை வீழ்த்துபவருக்கு தான் வெற்றி அடைந்தவர் என்று சொல்லுவோம். அப்படிதானே? ஒரு போரில் 2 பேருக்கு யுத்தம் வருது, ஒருவரை இன்னொருவர் ஜெயிக்கிறார் என்றால் அந்த ஜெயித்த நபரை குறித்து நாம் என்ன செய்வோம், வெற்றியாளர் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல பைபிள் பாருங்க, அந்த பிசாசின் அந்த கொடுங்கோல் ஆட்சியில் இவர்கள் தோற்று போனவர்களுமே சொல்ல போனா. ஏன்னா இவர்கள் அவர்களால் சாகடிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் கொல்லப்பட்டவர்கள் இவர்கள். ஆனால் இந்த கொல்லப்பட்டவர்களை அல்லது பிசாசு இவர்களை அடக்கி ஒடுக்கி எதையும் கொல்லவும் விற்கவும் கூடாது என்று இப்படி கூனி குறுகி போய் இருந்த ஜனங்களை பரலோகம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் கொண்டவர்கள் என்று பேசுகிறது. நல்லா கவனிங்க, பரலோகம் ஒருவரை வெற்றியாளராக பார்ப்பதற்கும் உலகம் வெற்றியாளராக ஒருவரை பார்ப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் சிந்திக்கும் போது, யாத்ராகம புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரியை வீழ்த்தினார்கள், எதிரியை போரிட்டு அழித்தார்கள். அதை வேதாகமம் அங்கே வெற்றி என்று சொல்லுகிறது. அப்படித்தானே? இது ஒரு மனித வழக்கத்தின்படி மேலோற்றமான ஒரு வெற்றி. இதையும் பல சமயங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பது உண்மைதான். அது ஒரு பகுதி, வெற்றியினுடைய ஒரு பகுதி. அது பிசிக்கலாக நேரடியாக ஒருவரை மோதி நாம் வெற்றி கொள்வது, அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு போர் செய்து வெற்றி அடைவதை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதுதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எது வெற்றி தெரியுமா? ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் தீமையோடு நீங்கள் என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிற்காதீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்ன? தீமையோடு எதிர்த்து நிற்காதே. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தீமையோடு எதிர்த்து போரிட்டார்கள். பாவம் செய்த மனிதர்கள், பாவம் செய்த கானானிய ஜனங்களுக்கு எதிராக நேருக்கு நேராக உடல் ரீதியாக சரீர ரீதியாக போர் தொடுத்து அவர்களை அழித்து அப்படி தீமையை அகற்றினார்கள். இன்னைக்கு இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியைத்தான் வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சட்டத்திட்டங்கள் கூட அப்படிப்பட்ட வெற்றியைத்தான் பேசுது. நம்முடைய சட்டத்திட்டம் எப்படி தீமையை அளிக்கிறது? ஒரு தவறு செய்தவனுக்கு தண்டனை கொடுக்கிறது. அது ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், அல்லது தூக்கு தண்டனையாக இருக்கலாம், அல்லது வேறு ரீதியாக எந்த தண்டனையாக இருந்தாலும் என்னது, இந்த சரீர ரீதியான தண்டனை தான். அவன் வாழ்க்கையை முடக்கிறது, அவன் வாழ்க்கையை அழிக்கிறது. அதுதான் அந்த பாவத்தை கலைந்து வெற்றி கொள்ளுதல் என்று இந்த உலகம், இந்த உலக சட்டம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலே இருந்தது போல. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் முற்றிலுமாக இந்த கோணத்தையே மாற்றிவிட்டார். இப்போதும் நாம் தீமையை அழிக்கிறோம் தான், இப்போதும் நாம் வெற்றி அடைகிறோம் தான், இப்போதும் பாவத்தை நாம் நிக்கிரகம் பண்ணுகிறோம் தான். ஆனால் முற்றிலும் வேறுபட்ட கோணத்திலே. இப்போது நாம் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன? அன்பு,
மன்னிப்பு, கிருபை, இரக்கம், இது போன்ற பயங்கரமான ஆயுதத்தை கொண்டு நாம் தீமையை அழிக்கிறோம், பாவத்தை அழிக்கிறோம். வித்தியாசம் இதில் இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனா சாத்தான் இடத்திலே இவர்கள் கொல்லப்பட்டவர்கள், சாத்தானுடைய ஆயுதத்தினாலே இவர்கள் கொல்லப்பட்டவர்கள். ஆனால் பரலோகம் இவர்களை எப்படி பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா ஜெயம் கொண்டவர்கள் என்று பார்க்கிறது, வெற்றி அடைந்தவர்கள் என்று பார்க்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கோலியாத்தை முகமுகமாக எதிர்த்து தாவீது கொன்றார், தீமையை அப்படி வீழ்த்தினார், பெருமையை அப்படி வீழ்த்தினார் தாவீது. இப்போ நாம் எப்படி பெருமையை வீழ்த்துகிறோம்? பெருமை பிடித்தவர்களை நாம் எப்படி வீழ்த்துகிறோம்? மன்னிப்பதன் மூலியமாக வீழ்த்துகிறோம். இப்போது பெருமை பிடித்தவர்களை நாம் வீழ்த்துவது வித்தியாசமான கோணத்திலே நாம் அவர்களை வெற்றி கொள்கிறோம். கிறிஸ்து பெருமை பிடித்தவர்களை எப்படி வீழ்த்தினார்? பெருமை பிடித்து பேசினவர்களை எப்படி வீழ்த்தினார் கிறிஸ்து? இதுவும் வெற்றி தான். இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பிக்கிற வெற்றி. இப்படிப்பட்ட வெற்றியை தான் நீங்கள் நான் என்ன செய்யணும்? வெற்றி அடைய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நீங்கள் விட்டு கொடுக்கறதன் மூலியமாக சிலரை வெற்றி பெற முடியும். நீங்கள் மன்னிப்பது மூலியமாக சில நபர்களை வெற்றி பெற முடியும். உங்களை பகைக்கிறவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களே, அதன் மூலியமாக சிலரை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வெற்றி கொள்ள முடியும். அப்ப இப்படிப்பட்ட மகத்தான வெற்றிகளை குறித்து வேதாகமம் என்ன செய்யுது? நமக்கு பேசுகிறது. கிறிஸ்துவின் மூலியமாக நாம் என்ன செய்கிறோமா? வெற்றி அடைகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற இந்த வசனம் ஆழம் புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன வெற்றியை யோசிப்போம், என்னத்தான் வெற்றி கொடுத்தாரு, அதில் வெற்றி வேணும், இதில் வெற்றி வேணும், நம்ம ஜெபிக்கிறவன் ஏன் நடக்கலை? ஏன்னா அந்த வசனம் சொல்லக்கூடிய விளக்கம் வேற. அந்த வசனம் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்ததன் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை, தீமை செய்கிறவர்களை நீங்கள் தீமை செய்து செயல்படாமல் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா, அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். உங்களுக்கு ஒருத்தர் தீமை செய்கிறான், தீமையோடு தீமை எதிர்த்து நிற்காம நீங்க அவனுக்கு நன்மை செய்ய வச்சுங்களேன், அதுதான் நீங்க அடைகிற வெற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றி. அதான் நம்ம ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்யறாரு? அவரோடு கூட நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவரால் நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நாம் பாவத்துக்கு விரோதமாக எப்படி இப்போது போராடுகிறோம்? கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலியமாக போராடுகிறோம். கிறிஸ்துவை நம்பி அந்த பாவத்தை நாம் என்ன செய்கிறோம்? வெற்றி அடைகிறோம், ஜெயிக்கிறோம் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. யாக்கோபு ஒரு வெற்றியை குறித்து பேசுகிறார். 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அப்பா ஒரு வெற்றியின் பரிசை பெறான். வெற்றி அடைந்தவனை தான் பரிசு. இப்ப ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பரிசு கொடுக்கிறார். யாருக்கு பரிசு கொடுக்கிறாரா? சோதனையை யாரெல்லாம் சகிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். ஐயா, யாரு வெற்றி பெற்றவர்கள்? சோதனையை எல்லாம் யாரெல்லாம் சகிச்சு போறீங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். வேதம் இப்படி போதிக்கிறது நமக்கு. அப்படி சகித்து கொண்டு போறவருக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை என்ன செய்யறாரா? அப்ப வேதாகமம் கொடுக்கிற வெற்றி என்பது அது தியாகத்தின் அடிப்படையில் வருகிற வெற்றி. அதை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தில நம்ம பார்க்க முடியும். கொலோசியர் 2:15 இயேசுவினுடைய தியாகம், அவருடைய கருணையை அது வெற்றி என்று பறைசாற்றுகிறது. 1 கொரிந்தியர் 15:55 மரணத்தை கூட வேதம் வெற்றி என்று பேசுகிறது. மரணம் தோல்வி என்று நாம் என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை என்ன செய்யுது? ஏன்னா மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலேயே அவர் என்ன செய்யறாரா? மரணம் தோல்வின்னு நம்ம நினைப்போம், ஆனால் ஆண்டவர் அந்த மரணத்தை வச்சே வெற்றி என்ன செய்கிறாரு? பல பரிசுத்தவான்கள் அவர்கள் மரணத்திலே வெற்றி கண்டார்கள். பிசாசினிடத்திலே தோற்றது போல் தோற்றார்கள், அவர்களால் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க? வெற்றி பெற்றார்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தோல்வின்னு நினைக்கிற சில விஷயங்கள்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியா இருக்கலாம்? வெற்றியாக இருக்கலாம். சில நேரத்தில் நான் நிறைய அந்த மாதிரி சாட்சிகள் கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கூட திருடுகிற சுவாபம் இருக்கும். பல சமயங்களில் அவங்க திருடிடுவாங்க, பல சமயங்களில் அவங்க திருடுறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இந்த வெற்றி என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்பதை நான் உங்கள்கிட்ட எளிமையான முறையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள்,
நீங்கள் ஏற்கனவே தேவனை அறியாததுக்கு முன்பாக ஈஸியாக ஒரு பொருளை அபகரித்துக் கொள்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்திருக்கலாம். நானும் கூட அப்படி இருந்திருக்கேன். ஆரம்பத்தில் தேவனை அறியாததுக்கு முன்பாக சில பொருட்களை திருடுகிற ஒரு வழக்கம் என்கிட்ட என்ன செஞ்சு, நிறையா வீடுகள்ல எல்லாம் இறங்கி இளநீ, கொய்யாப்பழம் இதெல்லாம் ஆட்டையை போட்டு வந்துடுவேன். இப்படி திருடுகிற ஒரு சுவாபங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன வயசில் பள்ளி பருவத்தில் அதிகமாக எனக்குள்ள என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் நம்ம எல்லாம் தான் செஞ்சுருப்போம். நம்ம யோசிக்க வேணாம், நம்ம நிறைய பண்ணியிருப்போம் வித்தியாசமாக. நான் அப்படி சொல்கிறேன் இறங்கி நான் அப்படி நீங்கள் வேறு மாதிரி நிறைய பண்ணியிருப்பீங்க. பென்சில் திருடிட்டு வர்றது, பேனா திருடிட்டு வர்றது, அடுத்தவங்க புக்கை தூக்கிட்டு வர்றது, இப்படியெல்லாம் செஞ்சுருப்பீங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அந்த திருடுற விஷயத்தை செஞ்சுருப்போம். ரொம்ப சூப்பராக கெச்சு போட்டோம்னா அப்படி இருக்கும், துல்லியமாக அப்படி தூக்கிட்டு வந்திருப்போம் வெற்றிகரமாக. இப்போ ஒருவேளை ஒரு பொருள் மேலே உங்களுக்கு ஆசை வருது, எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. நீங்கள் அதுக்காண்டி என்ன செய்கிறீங்க, திட்டம் போடுறீங்க, ஸ்கெட்ச் போடுறீங்க. ஆனால் உங்கள் ஸ்கெட்செல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்போ உண்மையிலேயே அது தோல்வியா அது வெற்றியா? உண்மையை சொல்ல போனால் அது ஒரு வகையான என்னது, வெற்றி. ஏன்னா நீங்கள் பாவம் செய்யலை, நீங்கள் பாவம் செய்து தடுக்கப்பட்டது. ஆக அது வெற்றி என்று உலகம் என்ன சொல்லணும், நீங்கள் திருடிட்டீங்கன்னா வெற்றின்னு உலகம் சொல்லும். உண்மையிலேயே அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி. எந்தெந்த இடங்களெல்லாம் நீங்கள் தவறுகளை வீழ்ந்து போகிறீர்களோ, நீங்கள் உங்களுக்கு சோதனை வரும்போது, உபத்திரவம் வரும்போது அதை வீழ்ந்து போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் தோல்வி அடைந்த பக்கங்கள். நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தங்க. ஒருவேளை உலக லெவலில் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம், உலக லெவலில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய இதில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தோத்துட்டீங்க. ஒருவர் திடீர்னு கோவப்பட்டு உங்களை அடிச்சிட்டாரு, திருப்பி நீங்கள் உங்கள் புஜபல பராக்கிரமத்தை காட்டி அவளை தாக்கி அவளை கீழே தள்ளி மூக்களை குத்திட்டீங்க வச்சிங்களேன், உலக பார்வையில் அது என்னது, வெற்றி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது என்னது, தோல்வி. ஒருவர் உங்களை தாக்கும்போது அப்படியே பெருவிதமாக இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து பார்த்து உன்னை மன்னிச்சிட்டேன்டா அப்படின்னு போய் பாருங்களேன், உலகம் பார்க்கும் நீங்கள் தோத்துட்டதா உலகம் நினைக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வெற்றி அடைந்து விட்டீர்கள். அருமையானவர்களே, உலகம் எதெல்லாம் வெற்றின்னு சொல்லுதோ அது உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வியாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய லைஃப்பில் நீங்கள் வெற்றி அடைந்தவர்களாக, வெற்றியாளர்களாக நீங்கள் என்ன செய்யணும், காணப்படணும். அதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் உலகத்திலே, ஆனால் பரலோக பார்வையிலே அவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் என்று அவர்களுக்கு ஆண்டவர் கிரீடத்தை கொடுக்கிறார், பரிசுகளை என்ன செய்கிறாரு, வழங்குகிறார். நீங்களும் உலகத்துக்கு தோத்து போயிருங்க, உலக காரியத்துக்கு என்ன செஞ்சிருங்க, தோத்து போயிருங்க. பாவம் உங்களை ஜெயிச்சிடக்கூடாது. பாவம் ஜெயிக்கும் போது நீங்க ஜெயித்தது போல ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே தோல்வி. நிறைய அந்த போதைக்கு அடிமையானவர்கள், இப்போது வேற அவங்களை குடிகாரர்கள் என்று சொல்லக்கூடாதான், அவர்களை மதுப்பிரியர்கள் என்று சொல்ல வேண்டுமா? பாருங்களேன், அது வேற இப்போ ஒரு பேச்சு. குடிகாரன்னா சொல்லாதீங்க, என்னதான் மதுப்பிரியர்கள் என்று சொல்லுங்க. ஏதோ ஒன்று சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் அந்த குடியை விற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. 3 மாதமாக பல்ல கடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே டாஸ்மாக் பக்கம் கிராஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்க, அப்படியே இழுக்கப்பட்டு அதை குடிச்சிட்டு அந்த குடி உள்ளே இணங்குற உடனே அவனுக்குள்ளே ஒரு எண்ணத்தை கொடுக்கும். என்ன தெரியுமா, பெருசாக உன்னை சாதிச்சிட்டது போல அவனுக்குள்ளே எண்ணம் வரும். அந்த பாவம் உள்ளே போகும்போது என்ன, வெற்றி அடைந்து விட்டோம் என்று. ஆனால் உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தோத்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நாம் செய்கிற சில விஷயங்கள், நாம் ஆண்டவருக்காக வைக்கிற சில பொருத்தனைனா என்னது, ஆண்டவரை நாங்கள் இப்படி வாழ்வோம் அப்படி வாழ்வோம் என்று நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் எல்லாம் பல சமயத்தில் என்ன பண்ணிடுறோம். புரியுதா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு? எது வெற்றின்னு புரியுதா உங்களுக்கு? எது உண்மையாகவே தோல்வின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ உண்மையிலேயே பரலோகம் பார்க்கிற அந்த வெற்றியை நாம் என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். எப்போதெல்லாம் நாம் மன்னிக்கிறோமோ, எப்போதெல்லாம் நாம் விட்டு கொடுக்கிறோமோ, எப்போதெல்லாம் நாம் அன்பு செலுத்துகிறோமோ, அப்போதெல்லாம் நாம் ஆவிக்குரியதிலே வெற்றி அடைகிறோம். எப்போதெல்லாம் நம் கோபத்தை காண்பிக்கிறோமோ, எப்போதெல்லாம் நாம் மனித ரீதியாக தாக்குகிறோமோ, எப்போதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ, அப்போதெல்லாம் உலக லெவலில் நாம் வெற்றி அடைந்திருக்கிறோம். பரலோக ரீதியில் நாம் என்ன செஞ்சிட்டோம், தோல்வியை தழுவி இருக்கிறோம். ஸோ நாம் உண்மையான வெற்றியாளராக, ஜெயம் கொண்டவர்களாக நாம் திகழ, நாம் முனைப்பாக நாம் என்ன செய்வோம், செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் நமக்கு முக்கியமாக சிந்தித்த அந்த சிந்தனையை உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. முக்கியமாக நம்ம என்ன சிந்தித்தோம், பொறுமையாய் இருக்கிறதுனா
என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக அந்த 12ஆம் வசனத்தில் உள்ள ஆண்டவருக்குள்ள மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் இப்போது மரித்த அவங்க வீட்டில் மரித்தவருடைய வீட்டிலே போய் பேசப்படுகிற வசனங்கள் அது அல்ல. அது மகா உபத்திரவ காலத்திலே கர்த்தருக்குள்ளே மரித்தவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள் என்று பார்த்தோம். அடுத்து நாம் அந்த அறுவடையை குறித்து பார்க்கிறோம். இந்த அறுவடைக்கும் ஆண்டவர் இயேசு சொன்ன அறுவடைக்கும் இருக்கிற சிறிய வித்தியாசம், அதனுடைய விளக்கங்கள் என்ன என்று பார்த்தோம். தேவனுடைய அந்த அறுவடையின் களம் மிக உக்கிர கோபம் உள்ளது என்கிறதை குறித்து நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். அந்த இரண்டாவது ஞானஸ்தானம், அக்கினி ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்தோம், சிந்தித்தோம். கடைசியாக நாம் என்ன சிந்தித்தோம், ஜெயம் கொள்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்பதை குறித்து தியானித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையிலேயே உலகத்திலே தோற்று போவதுதான் என்னென்ன விஷயங்கள், நீங்கள் இதில் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. உலகத்தில் அதுக்காண்டி நீங்கள் நல்ல விஷயத்துக்கெல்லாம் தோற்று போகிறது அப்படின்னு சொல்ல வரல. உலகம் சில விஷயங்களை கெட்ட விஷயத்துக்கு கூட அதை வெற்றி அடைவதைத்தான் வெற்றி என்று சொல்கிறது. ஆனால் நீங்கள் அந்த கெட்ட விஷயத்துக்கு தோற்று போக வேண்டும். அதுவே பரலோகத்தின் வெற்றியாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் மன்னித்து போகிறது, விட்டு கொடுத்து போகிறது, அன்பு செலுத்தி போகிறது, இதுதான் வெற்றி என்பதை வேதம் என்ன செய்கிறது, பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட வெற்றி உள்ளவர்களாக நீங்கள் நான் என்ன செய்யணும், வாழணும். நம்ம அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட வெற்றி ஆளராக நாம் ஒவ்வொருவரும் திகழும்படியான ஆற்றலையும் பலனையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று என்ன செய்வோம், அதிகமாக ஜெபிப்போம். நாம் இப்போது கர்த்தருடைய பந்திக்கினராக நாம் என்ன செய்வோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும்.